அடுத்தபடியாக நம்மளுடைய மேடையை அலங்கரிக்க போகிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இது. இந்த மேடை அவங்கள மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் மூத்த நிர்வாகி உண்மையிலேயே மனதார பாராட்டக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். சேவை அப்படிங்கிறது ஒரே ஒரு வரியில் ஒரு சோஷியலிஸ்ட் சமூக சேவை அப்படின்லாம் அந்த பெண்மணியை நம்ம அழைக்க முடியாது. ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னுடைய சேவை இங்கே கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் அவங்களுடைய சேவைகள் தொடர்ந்துட்டுருக்கு. என்ன பெருசாக செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்மலாம் மதர் தெரேசாவை புத்தகத்திலையும் தொலைக்காட்சியிலெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு வாழும் லிவிங் மதர் தெரேசா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்கள. அது கூட பொருந்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய சேவைகளை தன்னார்வத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சேவையை தொடங்கும் போது எப்படி தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம எல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இல்லை நம்மளுடைய கணவர்களுக்கெல்லாம் காலையில் சிற்றுண்டி செஞ்சு பையில் கொடுத்து விடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் செஞ்சாங்க. ஆனால் அவங்க கூடவே ஒரு 10 பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க. அந்த சிற்றுண்டியை ரெடி பண்ணிவிட்டு தன்னுடைய ஆக்டிவ் ஹோண்டாவில் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் அந்த வண்டியிலேயே 2 வீலர்லேயே போய் ஆதரவற்ற எத்தனையோ பேர் அங்கங்கே பிளாட்ஃபார்மில் பிரிட்ஜுக்கு கீழே சுயநினைவே இல்லாதவங்க, அவங்க கிட்டலாம் நம்மளே போகிறதுக்கு கூட பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் போய் சந்தித்து அவங்களுக்கு அந்த உணவு கொடுத்து நம்மலாம் உணவு கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்மலாம் சேவை செஞ்சுருக்கோம். எப்படின்னா சும்மா அவங்களுக்கு அவங்களுடைய தேவையான உணவை கையில் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அந்த உணவை கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்களோட உட்காந்து அந்த உணவு பேக்கெட்டை பிரித்து அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா, ஏன்னா நிறைய பேருக்கு அதை எப்படி சாப்பிடணுன்னு கூட தெரியாது. நினைவில் இல்லாதவங்க, அவங்கள சுய நினைவிலே இல்லாதவங்க. அந்த மாதிரி அவங்களோடவே அமர்ந்து அந்த உணவை அவங்க அருந்துறாங்களா இல்லையான்றதை பார்த்து அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு போய் இப்படியே ஒரு நாள் முழுக்க தன்னுடைய சேவைகளை தொடர்ந்து வந்தவங்க. அடுத்தடுத்து அவங்க அதை செய்ய செய்ய அவங்களுக்கு மனதுக்குள்ளே தோணின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆதரவற்றவங்களை எப்படியாச்சும் நம்ம கொண்டு போய் காப்பாற்றி அவங்கள ஒரு நல்ல ஹோமில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறமா அவங்கள சரி பண்ணி உண்மையிலேயே அவங்களோட நினைவு வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய சொந்த ஊருக்கு, சொந்த பிள்ளைங்களுக்கு, சொந்த நாட்டுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டு வர வரைக்கும் அந்த சேவையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி பல பேரை அவங்க செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அந்த உணவு கொடுக்கறதுல ஆரம்பித்து இன்றைக்கி ரோட்டில் இருக்கிறவங்க ஆதரவற்றவங்களுக்கு நிறைய அவங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது அவங்க நினைவே இல்லாதவங்களெல்லாம் காப்பாற்றி உடல் நலம் சரியாக்கி அவங்கள கொண்டு போய் சேர்க்கறது. அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மனதில் தோணின ஒரு விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆதரவற்றவர்கள் இறந்து கிடப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்துருப்பாங்க, ரோட்டில் இறந்துருப்பாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, என்ன மதம் தெரியாது, என்ன மொழி தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்களையே போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்திக்கிட்டே வராங்க. இது எல்லாமே அக்ஷயம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பில் நம்மளுடைய எலைட் பள்ளி குழுமமும் இணைந்து செய்யக்கூடியது தான். அந்த மாதிரி கொண்டு போய் ஒவ்வொருத்தரையாக கொண்டு போய் ஒரு ஆர்பனேஜ்லேயும் அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு கொண்டு போய் அவங்கள சேர்க்கறதுக்கு நம்மளுடைய எலைட் பள்ளி குழுமம் சார்பாக ஒரு வாகனம், அதாவது இந்த மாருதி ஆம்னி வண்டியை நம்மளுடைய எலைட் பள்ளி குழுமம் அவங்களுக்கு இன்னைக்கு பரிசளிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய சேவைகள் இன்னும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான். மேடைக்கு எலைட் பள்ளி குழுமத்தின் தாளாளர் அம்மா அவர்களையும் மூத்த நிர்வாகி அதிகாரி பால் செபாஸ்டின் அவர்களையும் அவருடன் இணைந்து இந்த சேவையை செய்யக்கூடிய அத்தனை நண்பர்களும் அக்ஷயம் ஃபவுண்டேஷன் குழுவினுடைய அத்தனை நண்பர்களையும் மேடைக்கு வர சொல்கிறேன். இந்த அருமையான கார் அவங்க கையில் எலைட் பள்ளி குழுமம் இன்னைக்கு ஒப்படைக்க போகுது. மேலும் இவங்களுடைய சேவைகள் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பலத்த கரகோஷத்தோட, அவங்களுக்கு இதை தவிர வேற எனர்ஜியே கிடையாதுங்க, நம்மளுடைய கைத்தட்டல் மட்டும்தான். ₹1 கூட எதிர்பார்க்காம தன்னுடைய சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு நாள் கூட தவறாமல். கரகோஷம் பத்தாது, ஒரு பலத்த கரகோஷத்தோட தன்னுடைய சேவைகளை மீண்டும் மீண்டும் தொடரணும். கும்மிடிப்பூண்டி சென்னை இல்லாமல் அதையும் தாண்டி பல ஊர்களுக்கு அக்ஷயம் ஃபவுண்டேஷன் எலைட் குழுமம் சார்பாக இந்த சேவை தொடரணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசை.
ஸோ மேடையை அலங்கரித்த ஜெயலட்சுமி அக்காவிற்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷத்துடன் நன்றி நன்றி நன்றி. பீலிகான் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். பீலிகான் மேடைக்கு வரவும். மகேஷ் சார் கொஞ்சம், மகேஷ் சார் கொஞ்சம். கரகோஷம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க இறைவன் அருளுடன். இந்த வண்டி வந்து எலைட் பள்ளி குழுமம் வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இதில் வண்டியை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எங்களுக்கு யாருமே பண்ணலை. ஆனால் இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அந்த அக்ஷயம் ஃபவுண்டேஷன் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம் தான் எங்களுக்கு எப்போவுமே எந்த டைமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, அவர் எல்லா வேலையை விட்டுட்டு இந்த ஒரு பணிக்காக எங்கள் கூட வந்துகிட்டே இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணாலும் அக்கா கூட யோசிப்பாங்க ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு. ஆனால் தம்பி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள், எந்த நேரம் வேணால் ஃபோன் பண்ணுங்கள், நைட்டு 12 மணியாக இருக்கட்டும், 1 மணியாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் நாங்கள் போய் ஒவ்வொரு இடமா ரெஸ்கியூ பண்ணி, அதே போல் நைட்டில் ரோட்டில் படுத்துறவங்களுக்கு பெட்ஷீட் போற்றும் போது கூட அவர் அந்த ஒரு சிரமமாக நினைக்காம எங்கள் கூட வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் அவர் குடும்பமும் பல்லாண்டு வாழும் என்று இந்த தருணத்தில் உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அக்ஷயம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு வரும்போது ஒவ்வொரு ரெஸ்கியூவும் போகும்போது நாங்கள் வந்து ஆட்டோவில் அந்த மாதிரி ஒரு வண்டிக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் எக்ஸ்யூவி வண்டியை எடுத்துகிட்டு வர்றது, அதை விட காஸ்ட்லியான வண்டியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டை ஏற்றினோம்னா அவங்க மலம் சிறுநீர் எல்லாமே அதிலேயே கழிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் எங்கள் கூட சேர்ந்து அவரும் அதை க்ளீன் பண்ணுவார். அக்கா நீங்கள் இருங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு பேஷண்ட்டை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்துட்டு எழுந்த இடம் எல்லாமே பெயினாக இருந்துச்சு. நான் தம்பி எப்படி தம்பி, அக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா, ஒரே வார்த்தை தான், வேறு எதுவுமே ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவர் முகம் சுழிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப லாங்காக வேளாங்கண்ணி வரைக்கும் கூட நாங்கள் ரெஸ்கியூ பண்ண போயிருக்கோம். அந்த சமயத்தில் கூட இரவு பகல்னு பார்க்காம காலையில் 3 மணிக்கு கிளம்புவோம், நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். அந்த நேரத்தில் கூட தம்பி எந்த ஒரு சின்ன ஒரு முகசுழிப்பு இல்லாமல் அவ்வளோ அழகாக பேசி சிரிச்சுக்கிட்டு அவரே ட்ரைவ் பண்ணிட்டு வருவார். அது மட்டும் இல்லை, நைட்டில் நாங்கள் இப்போ போர்வை போற்றும் போது பார்த்திங்கன்னா விடிகாத்தால் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள்லாம் கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட தம்பி ஆக்டிவாக போயிட்டு உடனே அந்த அடுத்ததில் அந்த பள்ளியில் உட்காந்துட்டு இருப்பார். தம்பி ஃப்ரீயாக இருப்பீங்களா? அதெல்லாம் இல்லைக்கா நான் நல்லா இருக்கேன் அப்படின்வார். சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் கிடைச்சதை வழியில் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி அடக்கம் பண்ணுற அந்த ஆதரவற்ற உடல்களை நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் இடுகாட்டிலையும் மார்ச்சுவரியிலையும் பார்த்திங்கன்னா அழுகி போன பிணங்களை நாங்கள் எடுக்கும்போது கொஞ்சமும் மறுவறுப்பும் இல்லாமல் முகசுழிப்பும் இல்லாமல் அந்த பாடியை அவரே க்ளவுஸ் போட்டுட்டு அதை எடுக்கிறது, எங்கள் கூடவே வந்து அந்த சுடுகாட்டில் நின்றுட்டு எல்லாமே சகிப்புத்தன்மையோட நிறைய விஷயங்கள் அவர் பண்ணும்போது உண்மையிலே சொல்கிறேன், இத்தனை ஆட்கள் அவங்களுக்காக பணிபுரிகிறாங்க. ஆனாலும் கூட அந்த ஒரு ஆட்களை ஏவி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அவர் சொன்னது நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் கூடவே இருந்து அவரும் இரவு பகல்னு பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ரெஸ்ட்டுன்றதே கிடையாது அவருக்கு. அந்த அளவுக்கு சேவை செய்தவர். எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அவர் உணர்ந்ததுனால இப்படி ஒரு வண்டி எங்களுக்கு உண்மையிலே அது கனவு எங்களுக்கு.
இப்படி ஒரு வண்டியை கொடுத்து, ஏன்னா எவ்வளோ பேர் எடுக்க மாட்டாங்க, டிரைவரும் அவரே போட்டிருக்காங்க, அதுக்குன்னு பர்மனெண்ட்டாக போட்டு எங்களுக்கு இவ்வளோ பெரிய சேவையை செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அவருக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது இல்லை, இவ்வளோ திட்டுவார் எங்களுக்கு பின்னால் இருக்குது. தேங்க்யூ. Thank you, dear ma'am and sir, for your selfless service.